Hi dear friends, welcome to Village Teaching Vaati. நல்ல மனிதநேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 3 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 19லேருந்து டிசம்பர் 30 வரைக்கும் நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 1 ஹால் டிக்கெட் வந்து இப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அதுலேயுமே சொல்லியிருந்தோம் இதே ப்ரொசீஜர் தான் டெக்னீஷியன் கிரேட் 3க்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே நண்பர்கள் பல பேர் கேட்டிருந்தாங்க, இதுமாரி டெக்னீஷியன் கிரேட் 3க்கு வந்து ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எக்ஸாம் கால்க்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் போய்ட்டு நம்ம ஆர்ஆர்பி சென்னைன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. நம்ம சென்னைஸோட அஃபிஷியல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைஸோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போகும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே ரெக்குயர்மெண்ட் ஆஃப் டெக்னீஷியன், ஓகேங்களா, டெக்னீஷியனுக்கான லிங்க் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் வியூ சிட்டி இன்டிமேஷன் டவுன்லோட் கால் லெட்டர் டெக்னீஷியன் கிரேட் 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? இதுதான் வந்து லிங்க்கு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேண்டிடேட் லாகின் பேஜுக்கு வந்து போகும். ஓகேங்களா? இதில் வந்து உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த்லாம் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே உங்களுக்கு என்ன கேப்சா டிஸ்பிளே ஆகுதோ அதை வந்து மிஸ்டேக் இல்லாமல் இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. சரிங்களா? உங்களுக்கு பாஸ்வேர்டு ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கேயே ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் பாஸ்வேர்ட் ரிகவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒன்ஸ் எல்லா டீட்டெயிலும் கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கேண்டிடேட் டீட்டெயில்ஸ் இருக்கும், அப்புறம் கால் லெட்டர் ஆப்ஷன் இருக்கும், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் ஆப்ஷன், லாஸ்ட்டாக வந்து ஹெல்ப் டெஸ்க் ஆப்ஷனும் இருக்கும். சரிங்களா? இங்கே உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வேணும்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளீஸ் கிளிக் இயர்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கு பிறகு கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே வந்து கால் லெட்டர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். கால் லெட்டர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகும். ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 3 எக்ஸாம், அப்புறம் டேட்லாம் இருக்கும். 20 டிசம்பர்லேருந்து 30 டிசம்பர் வரைக்கும் டேட் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் எக்ஸாம் சென்டர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாம் சென்டருக்கான அட்ரஸ் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் உங்கள் எக்ஸாம் டேட் கொடுத்துருப்பாங்க, டைமிங்குமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதையும் நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால் லெட்டர் வந்து டவுன்லோட் ஆகும். சரிங்களா? கால் லெட்டர் வந்து டவுன்லோட் ஆன அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கால் லெட்டரில் உங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உங்கள் ரோல் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், கேண்டிடேட் நேமு, ஆதார் கார்டு அவைலபிள் எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்புறம் உங்கள் ஃபோட்டோகிராஃப்லாம் இருக்கும், அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டரோட ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, அதையும் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் டேட் ஆஃப் எக்ஸாம், உங்களுக்கு என்ன ஷிஃப்ட்டு, அதுக்கப்புறம் என்ன ஷிஃப்ட் என்ன டைமிங்க்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்புறம் என்ன லாங்குவேஜ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ப்ளூ கலரில் ஒரு சென்டென்ஸ் இருக்கும், கிளிக் ஹியர் கெட் த லொக்கேஷன் ஆஃப் யுவர் எக்ஸாமினேஷன் சென்டர் ஆன் த கூகுள் மேப். ஓகேங்களா? இது வந்து ஒரு கூகுள் மேப் லிங்க்கு. நீங்கள் உங்கள் எக்ஸாம் சென்டர் சிட்டிக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் இந்த கால் லெட்டரை வந்து உங்கள் மொபைலில் பிடிஎஃபாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, சரிங்களா, இந்த ப்ளூ கலர் சென்டென்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேவிகேட் பண்ணும். நீங்கள் போக வேண்டிய அந்த எக்ஸாம் சென்டருக்கு வந்து டைரெக்ஷன் வந்து கூகுள் மேப்பில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கான லிங்க்குமே அவங்க எனேபிள் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் எக்ஸாம் ஹால் உள்ளே போனதுக்கப்புறம் இங்கே நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். கேண்டிடேட் சிக்னேச்சர்ன்றதில் சைன் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸாம் ஹாலோட இன்விகிலேட்டர் வந்து சைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்ஆர்பி ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கேண்டிடேட் ஃபைல்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஃபைலை உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. இது வந்து ஆர்ஆர்பி ஃபைல், இது வந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? இந்த ஆர்ஆர்பி ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே உங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து நீங்கள் ஃபோட்டோ வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதாவது அப்ளை பண்ணும்போது என்ன ஃபோட்டோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணீங்களோ அதே ஃபோட்டோ தான் நீங்கள் இங்கே ஒட்டணும். ஒரு ரெண்டு ஃபோட்டோ வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஃபோட்டோவில் ஒட்டிடுங்க, ஒரு ஃபோட்டோ நீங்கள் வந்து உங்கள் கையில் வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஒட்டினதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் வீட்டிலேருந்து கூட ஒட்டிட்டு போகலாம், நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? அதுக்கு பிறகு இங்கே ஒரு கேப் இருக்கும். இங்கே பாருங்கள், கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, லைனாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் ஒதுக்குவாங்க. எங்கன்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ள. அந்த சிஸ்டத்தில் நீங்கள் போயிட்டு உட்காரும்போது, சரிங்களா, சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து ஷோ ஆகும். சாரி, டிக்ளரேஷன் பேராகிராஃப். ஓகேங்களா? ஒரு டிக்ளரேஷன் பேராகிராஃப் வந்து ஷோ ஆகும். அந்த டிக்ளரேஷன் பேராகிராஃபை
இந்த ஸ்பேஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே உங்கள் ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த கேப். ஓகேங்களா? அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாக்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், இடது கை பெருவிரல் ரேகை. செகண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் தம் இம்ப்ரெஷன், வலது கை பெருவிரல் ரேகை. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிக்னேச்சர், கேண்டிடேட் சிக்னேச்சர். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்விஜிலேட்டரி சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பாக்ஸ்லேயும் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நடக்கும். சரிங்களா? இதையும் நோட் பண்ணிக்கோங்க எல்லாமே. அதுக்கப்புறம் எக்ஸாம் ஹாலுக்கான வழிமுறைகள்லாம் பார்ப்போம். அதில் வந்து எக்ஸாம் ஹால் டிக்கெட் அந்த கால் லெட்டர்லேயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம் சென்டர் ரீச் ஆனதுக்கப்புறம் உங்களை எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளே அனுப்புறதுக்கு முன்னாடி ஆதார் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் உங்களை வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. நம்ம ஆல்ரெடி பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன், பயோமெட்ரிக் அன்லாக் பண்ணுறது எல்லா வீடியோவும் போட்டிருக்கோம். அதை வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சப்போஸ் நீங்கள் பண்ணாமல் இருந்தால் மட்டும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஷிஃப்ட்டுக்கான டைமிங் கொடுத்துருக்காங்க. ஷிஃப்ட்டு 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 7:30க்கு ரிப்போர்ட் பண்ணணும். 8:30க்கு கேட் க்ளோஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 9 AM வந்து ஸ்டார்ட் ஆகும். ஷிஃப்ட் 2 வந்து பாருங்கள் 11:15 AM வந்து ரிப்போர்ட் பண்ணணும். 12:15 PM கேட் க்ளோஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 12:45 PM ஸ்டார்ட் ஆகும். ஷிஃப்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா 3 PM வந்து ரிப்போர்ட் பண்ணணும். 4 PM கேட் க்ளோஸ் பண்ணுவாங்க. 4:30 PM எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒன்ஸு கேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அலோவ் பண்ண மாட்டோம்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு போகணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். கால் லெட்டர் ப்ளஸ் ஆதார் கார்டு. ஓகேங்களா? ஆதார் கார்டு ஒரிஜினல். அது கூட பார்த்தீங்கன்னா இன்னொரு வேலிட் ப்ரூஃப். அது என்னென்ன வேலிட் ப்ரூஃப்னா, ஒன்று ஓட்டர் ஐடி, இல்லைனா சரிங்களா, ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா ஓட்டர் ஐடி, அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட வந்து டிரைவிங் லைசன்ஸ்னால் டிரைவிங் லைசன்ஸ். சரிங்களா? அப்படி இல்லைன்னா பேன் கார்டு, இல்லைனா பேன் கார்டு பிரிண்ட் அவுட்டு, அப்புறம் பாஸ்போர்ட்டு, ஐடென்டி கார்டு இஷ்யூட் பை த கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தீங்கன்னா அதோட ஐடி கார்டு, இல்லை ஸ்கூல் காலேஜ் யூனிவர்சிட்டியோட ஃபோட்டோ ஐடி கார்டு, இல்லைனா 10th 12th மார்க் ஷீட் உங்களுது, அதாவது ஃபோட்டோவோட இருக்கிற 10th 12th மார்க் ஷீட். சரிங்களா? இதில் ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து நீங்கள் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். நல்லா முக்கியமான விஷயம். சரிங்களா? கால் லெட்டரோட ஆதார் கார்டு ப்ளஸ் இப்போ நான் சொன்ன ஒரு இந்த ப்ரூஃப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரூஃபில் ஏதாவது இன்னொரு ப்ரூஃப். ஓகேங்களா? அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஆக மொத்தத்தில் கால் லெட்டரை சேர்த்து 3 டாக்குமெண்ட். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போனால் நாட் அலௌட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ காப்பி ஆஃப் தி ஐடி ப்ரூஃப் வில் நாட் பி அலௌட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னென்ன பொருளாக பேன்டு, ஓகேங்களா, தடை செய்யப்பட்ட பொருட்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது, என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது மொபைல் ஃபோன், பேஜர், வாட்சஸ், இயர்ஃபோன், ப்ளூடூத் எனேபிள் டிவைசஸ், மைக்ரோஃபோன், ஹெல்த் பேண்ட்ஸ், கால்குலேட்டர், புக், பென், பேப்பர், பென்சில், இரேசர், பவுச், ஸ்கேல், ரைட்டிங் பேட், மெட்டாலிக் வியர்ஸ், பேங்கிள்ஸ், அதாவது வளையல், அதுக்கப்புறம் ரிலீஜியஸ் சிம்பிள்ஸ், மதம் சார்ந்த பொருட்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆர்னமெண்ட்ஸ், அலங்கார பொருட்கள், மங்கள் சூத்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெல்ட், பிரேஸ்லெட், ஹேண்ட்பேக், அப்புறம் கேப்பு, பர்ஸ், கேமரா, வாட்டர் பாட்டில், பேக்கேஜ்டு ஓப்பன் ஃபுட் ஐட்டம்ஸ் எக்ஸெட்ரா ஆர் நாட் அலோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது மேரிடு உமனாக இருந்தீங்கன்னா தாலிலாம் இருக்கும். நீங்கள் வந்து டவுட்டாக இருக்கலாம், தாலிலாம் அலோவ் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் அது வந்து சென்டர் டு சென்டர் மாறும். மேக்ஸிமம் அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ரிப்போர்ட்டு, அதாவது உங்கள் ரிப்போர்ட்டிங் டைமுக்கு கரெக்டாக முன்னாடியே போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அதுக்கான கைட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அலோவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் கேண்டிடேட்லாம் பார்த்தீங்கன்னா சாமிக்கு ஏதாவது மாலை போட்டிருந்தாலுமே நீங்கள் இயர்லியாக ரிப்போர்ட் பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். மேக்ஸிமம் அலோவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சென்டர் டு சென்டர் மாறுது. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் முன்னாடியே ரிப்போர்ட் பண்ணிவிட்டு எக்ஸாம் கோஆர்டினேட்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவங்க கண்டிப்பாக கைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே போல் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் திங்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். அதாவது பேக்லாம் எடுத்துகிட்டு போகலாம். செல்ஃபோன் எல்லா திங்ஸ்லாம் பேக்கோடு எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் பேக் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே வைக்கிறதுன்னு ஒரு டவுட்டாக இருக்கும். அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர்லேயே க்ளோக் ரூம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? க்ளோக் ரூமில் வந்து அந்த ஃபெசிலிட்டி இருக்கும். உங்களுக்கு டோக்கன் தருவாங்க. அந்த டோக்கன் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் பேக் வந்து சேஃபாக அங்கே வச்சுக்கலாம். நீங்கள் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டோக்கன் மறுபடியும் கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் பேக்கை வந்து வாங்கிக்கலாம், இல்லை ஒரு திங்ஸை வாங்கிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் மொபைல் ஃபோன் கூட தனியாக கூட எடுத்துகிட்டு போகலாம், பிரச்சனை இல்லை.
நீங்கள் அந்த இடத்துல அந்த ஃபெசிலிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டரில், அதாவது எக்ஸாம் ஹாலுக்குள்ளே கால் லெட்டர் ப்ளஸ் ஃபோட்டோ ஐடி கார்டு மட்டும் தான், அதாவது ஒரிஜினலோட நாங்கள் அலோவ் பண்ணுவோம். மற்றபடி வேறு எதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் பென்னு, எக்ஸாம் சென்டருக்குள்ளே பென்னு எடுத்துகிட்டு வர தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பென்னு வந்து நாங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அந்த பென்னு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் கையிலையோ இல்லை கால்லையோ வந்து பார்த்தீங்கன்னா ஹென்னானா மருதாணி இல்லை கோன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வைக்காதீங்க, அவாய்ட் பண்ணுங்கள். பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் பண்ணுறப்போ அது வந்து டிஸ்டர்ப்டாக இருக்குது, ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் அப்ளை பண்ணும்போது, ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து தமிழ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜிலும் நீங்கள் வந்து டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இங்கிலீஷ் மட்டும் தான் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சரிங்களா, கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு இது வந்து நெகட்டிவ் மார்க் சிஸ்டம், அதாவது ஒரு ராங் ஆன்சருக்கும் நெகட்டிவ் மார்க் இருக்குது, அதனால் கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹால் இன்விகிலேட்டர் கைட்லைன்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது மிஸ்பிஹேவியர் மால் ப்ராக்டிஸில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிவிடுவோம், அப்புறம் பர்மனெண்ட்டாக டீபாரும் பண்ணிவிடுவோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ஹால்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென் ப்ரொவைட் பண்ணுவாங்க இல்லையா, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ரஃப் ஷீட்டும் கொடுப்பாங்க. நீங்கள் ரஃப் ஷீட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரஃப் ஷீட்டில் உங்கள் நேமு, உங்கள் ரோல் நம்பர் வந்து ரைட் பண்ணணும். ஒன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிச்சுன்னா அந்த ரஃப் ஷீட் வந்து அவங்ககிட்டே ரிட்டர்ன் பண்ணிடணும். ஓகேங்களா? எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ரஃப் ஷீட்டை ரிட்டர்ன் பண்ணிடணும், அதான் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பாருங்கள், பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் மறுபடியும் செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதாவது எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபிசிக்கலாகவும் அட்டண்டன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதாவது உங்கள் ரைட் தம்ப் இம்ப்ரெஷன், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், உங்கள் சிக்னேச்சர்லாம் வந்து கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் ஹால் இன்விகிலேட்டர் வந்து என்ன சொல்கிறாரோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும்னு மறுபடியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஷ் யூ ஆல் த பெஸ்ட்னு சொல்லிட்டு காமனாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் கூட முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் அங்கே எக்ஸாம் சென்டர் ரீச் ஆனதுக்கப்புறம் உங்களை நீங்கள் சேஃபாக பார்த்துக்குங்க. ஏன்னா ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து மால் ப்ராக்டிஸ்க்கான சர்க்குலர் வந்து வெளியிட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ உங்களை நீங்கள் சேஃபாக பார்த்துக்குங்க, அதோட முக்கியமான விஷயம். ஃபிசிக்கலாவோ இல்லை டிஜிட்டலாவோ வேறு யாரும் மூலியமாவது ஏதாவது தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது, சேஃபாக பார்த்துக்குங்க. அதே போல் எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளே போனதுக்கப்புறம், உள்ளே போகிறதுக்கு முன்னாடியும் உங்கள் கையில் எதுவும் எழுதியிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எதுவுமே எழுதாமல் க்ளீனாக உங்களை செக் பண்ணிவிட்டு போங்க. அதே போல் எக்ஸாம் ஹால் உள்ளே போனதுக்கப்புறம் ஓகேங்களா, உங்கள் சிட்டிங் பிளேஸில் அந்த பிளேஸ்லேயோ எங்கேயும் எழுதாதீங்க. ரஃப் ஷீட் கொடுத்தாங்கன்னா ரஃப் ஷீட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? உங்கள் ஹால் டிக்கெட்லேயோ இல்லை அங்கே நீங்கள் உட்கார பிளேஸ்லேயோ இல்லை உங்கள் கையிலையோ அந்த மாதிரி வேறு எங்கேயுமே எதுவும் எழுதாதீங்க. அப்புறம் அது ஏதாவது மால் ப்ராக்டிஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க, பார்த்து நடந்துக்குங்க. ஏதாவது சப்போஸ் மிஸ்டேக் ஆச்சுன்னா நீங்களே கூட ஹால் இன்விகிலேட்டரை சொல்லி அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்குங்க. சரிங்களா? மேக்ஸிமம் இதெல்லாம் நடக்காமல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் சென்டரில், எக்ஸாம் ஹாலுக்குள்ளேயும் சரி, எக்ஸாம் வெளியும் சரி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேங்களா? அதே போல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸாம் சென்டரை விட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு ஓகேங்களா, அவுட் சைடு ஓகேங்களா, ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்தாலும் டிஸ்கஸ் பண்ணிட்டு போங்க. எக்ஸாம் சென்டர் நியர்பை எக்ஸாம் சென்டர் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா இப்போ ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது, சர்க்குலருமே வெளியிட்டிருந்தாங்க. ஓகேங்களா? கேர்ஃபுல்லாக இருங்க, அதான் நான் சொல்ல வரேன், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? அதே போல் ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், வீட்டிலேருந்து எக்ஸாம் சென்டருக்கு போகிறப்போ சேஃபாக போங்க, அங்கேயுமே சேஃபாக இருங்க. ஓகேங்களா? ரெயின் சீசன் வேறு, பார்த்து சேஃபாக இருந்துக்குங்க. சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருந்தேன். அதே போல் உங்களுக்கு இன்னும் ஹால் டிக்கெட்லாம் அப்டேட் ஆகலை, சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்லாம் அப்டேட் ஆகலைன்னா எதுவும் வரி பண்ணிக்காதீங்க, ரெகுலராக செக் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணும்போது உங்களுக்கு டியர் கேண்டிடேட் அப்படின்னு வந்துச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது, இன்கரெக்ட் க்ரெடென்ஷியல் வந்தால் மட்டும்தான் ப்ராப்ளம். அதை வந்து ஹெல்ப் டெஸ்க் நம்பருக்கு கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்துச்சு, ஹால் டிக்கெட் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட்டு உங்களுக்கு எப்போ எக்ஸாம் டேட்டோ இந்த 9 நாளில், அப்போது அந்த எக்ஸாம் டேட்லேருந்து 4 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், இந்த டேட்லாம் செக் பண்ணுங்கள். சரிங்களா? 27 டிசம்பர் வரைக்கும் செக் பண்ணுங்கள், அதாவது கால் லெட்டர் இருக்குது. சிட்டி இன்டிமேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21 டிசம்பர் வரைக்கும் செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து அப்டேட் ஆகும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் பண்ணுறப்போ கரெக்டாக வந்து ஆப்ஷன்லாம் ஷோ ஆகணும். ஓகேங்களா? வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் ஹெல்ப் டெஸ்க் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருந்தேன்.
ஸோ இந்த தகவலாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? எல்லா எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எக்ஸாம் நல்லாவும் அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? சேஃபாக போயிட்டு வாங்க, ஃபேமிலியும் சேஃபாக பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.